நீ வந்தது மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம் என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்துதான் என்னில் சுவாசம் வரும். ஐயோ, இந்த ஆட்டுக்குட்டிக்கு காலில் ரொம்ப அடிபட்டிருக்கு போல. ரத்தம் வர வந்துட்டு இருக்கு. ஐயோ பாவம். உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? ரொம்ப வலிக்குதா? இந்த ஆட்டுக்குட்டியோட காலில் ரொம்ப அடிபட்டிருக்கு. இப்போ என்ன பண்றது? உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மஞ்சள் கட்டி விடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு சரியாயிரும் குட்டி. யார் இந்த பொண்ணு? எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேட்குறேன், எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இந்த ஆட்டுக்குட்டிக்கு காலில் ரொம்ப அடிபட்டிருக்கு. அதால நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கு தான் நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா? என்ன நீங்க? அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தானே. நமக்கு காலில் அடிபட்டா நமக்கு வாய் இருக்கு, யார்கிட்டயாவது சொல்லி மருந்து போட்டுப்போம். ஆனா இது வாயில்லா ஜீவங்க. அதுக்கு அடிபட்டதுக்கு வலிக்குதுன்னு எப்படி சொல்லும்? இந்த ஆட்டுக்குட்டிக்கு அடிபட்டு இருக்கிறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இப்ப என்ன, அந்த ஆட்டுக்குட்டிக்கு மருந்து போடணும் அப்படித்தானே? ஆமாங்க, அது ரொம்ப பாவம். சரி இருங்க, வரேன். ஒரு உயிர் தேக்கி வைத்தே நான் உனக்காக இன்று என் உயிர் கூட இல்லை நீ எனக்காக இன்று ஓர் நெடுஞ்சாலை தன்னை நான் கடந்தேன் என்று என்னை நிலம் கேட்டதம்மா உன் நிழல் எங்கு என்று. டேய் மச்சான், மச்சான், டேய் மச்சான், என்னடா அங்க யார சைட் எடுத்துட்டு இருக்க? உன் அக்காவை? எனக்குங்கிற அக்கா இருக்கு போடா. என்ன மாப்பிள, என்ன எத்தனை வருஷத்துக்கு இப்படியே ஓட்டலாம்னு இருக்க? என்ன இல்ல ஒரே ஜாலினியோட நினைப்பா இருக்கிற போலயே, பேசாம போய் லவ்வ சொல்லுடா. டேய் நீ வர ஏன்டா? என் மனசுல இருக்கிற காதுல அவகிட்ட சொல்லணும்னு தான் நானும் போறேன். ஆனா இன்னமும் தெரியலடா மச்சான். பக்கத்துல போனதும் பயமா இருக்கு. ஒருவேளை அவன் என் காதுல ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா அப்படி சொல்லிட்டா என்னால தாங்கிக்க முடியாது மச்சான். அடக்கு இருக்கு பைப்பில. முதல்ல உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட போய் சொல்லு. அப்பதானே அவ மனசுல என்ன இருக்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அவ மனசுல என்ன இருக்கன்னு தெரிஞ்சுக்காம நீ ஆசையை வளர்த்துக்காத மச்சான். வேணா நீ ஆசைப்பட்டுட்டு பேருந்து அவ இல்லையான்னு சொன்னா அதை உன்னால தாங்கிக்க முடியாது. டேய் நான் யதார்த்தத்தை தான் பேசுறேன்டா. அவ மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதான்டா உனக்கு நல்லது. நீ சொல்றதும் சரிதான் மச்சான். ஆனா இத போய் அவகிட்ட நான் எப்படி கேட்கறது? எல்லாத்தையும் என்னட்டே கேளு. சும்மா பேச்சு கொடு மச்சான். அவ என்ன சொல்றான்னு பாக்கலாம். சஞ்சய், ஜாலு, என்னோட ஐசியை விட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுல போய் எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு வேற முக்கியமான எக்ஸாம் இருக்குல்ல. நான் ஐசியை வர விட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுல போய் தாண்டா எடுத்துக்கணும். நீ என்ன ரா பண்ண முடியுமா? நீ எதுவும் பிஸியா இருக்கிறியா? சச்சா அப்படியெல்லாம் இல்ல, வா போலாம். எடி காலையில என்ன சாப்பிட்ட? டேய் எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு. ஐசியை விட்டுட்டு வந்துட்டேன். நான் பதட்டத்துல இருக்கேன். நீ என்ன கேக்குற? காலையில சாப்பிட்டதானே? சாப்பிட்டேன். மேக்கப் எல்லாம் கரெக்டா தானே போட்டிருக்க? டேய் என்னடா கேட்டுட்டு இருக்க? இருடா மச்சான், நீ சொல்லுடி. லிப்டிக் எல்லாம் கரெக்டா தானே போட்டிருக்க? ஏன்டா பக்கி? காலையில சாப்பிட மறக்கல, மேக்கப் போட மறக்கல, ஆனா முக்கியமான ஐசியை மறந்துட்டு வந்திருக்க. சரியான அறிவு குழந்தைதான். போடா பெக்காளி. அவன் கிடந்தான். நீ வா, எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரமா வா. சரி சஞ்சய். டேய் மச்சான், இப்ப என்னடா உனக்கு? இதுதான் சரியான சந்தர்ப்பம். போற வழியில கேட்டுரு. இப்பவே வா. எக்ஸாமுக்கு வர டைம் ஆயிடுச்சுடா. பைக்ல தானே போற வழியில அப்படியே பேசிட்டு போ. இன்னைக்கு அவன் மனசுல என்ன இருக்குன்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்கல. சரியா? அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா லவ் சொல்லிக்கலாம். சரிடா. சரி பார்த்து போயிட்டு சீக்கிரமா வா. சரிடா மச்சான். நீயா? ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? சார், வாய மூறி. என் பேரை சொல்றதுக்கு உனக்கு எந்த ஜோக்கியமும் கிடையாது. எந்த மூஞ்சி வச்சுக்கொண்டு இப்ப என் கண்ணு முன்னாடி வந்து நிக்க? முதல்ல வெளியில போடி. ஆகிற வரைக்கும் இந்த மூஞ்சியை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எதுக்கு நீங்க வந்த? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பக்கம் மானம் சூடு சுடன எதுவுமே கிடையாதா? எந்த மூஞ்சி வச்சுக்கொண்டு இங்க என்ன பார்க்க வந்த? போத நிறுத்திக்கு சார். இப்ப உண்ட லெவலுக்கு நான் இருக்கேன். கொஞ்சம் மரியாதையா பேசு. அடைச்சி பயமுடு.
அடுத்தவன் உனப்ப திருடி அதுல சொகுசு வாழ்க்கை நடத்துற உனக்கு என்னடி மரியாதை? முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியில போடி. இவனோட எல்லாம் புதுசா பழக்கம் முடிச்சு வச்சிருக்க. பணத்துக்காக என்ன போனாலும் செய்யறவங்கிட்ட உனக்கு என்ன வேலை? நீ எப்படி போனா எனக்கு என்ன? கிஷோர், நான் ஒன்னும் உன்னை பர்சனலா பார்க்க வரல. பிசினஸ் பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு தான் வந்தோம். ஏதாவது அசிங்கமா கேட்டு போறேன். வெளியே போடி. கிஷோர், உன்னோட தனிப்பட்ட பிரச்சனையா அப்புறமா வச்சுக்கோ. ஒரு பிசினஸ் மேனா நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம் அதை கேளு முதல். இது என்னோட ஆபீஸ். இங்க யாரை நிக்க வைக்கணும், யார்கிட்ட பேச்சு கேட்கணும் எனக்கு தெரியும். கண்ட துரோகியோட பேச்சு கேட்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாளி இல்லடா. வந்த வழியை பார்த்து இப்ப கிளம்புறீங்களா இல்ல? இங்க பாரு கிஷோர், நாங்க சொல்ல வந்ததை சொல்லிடுறோம். இப்ப புதுசா 3.5 கோடிக்கு ஒரு நிலம் வாங்கியிருக்க, அதை எங்களுக்கு கொடுக்கணும். எட்டந்த தொடப்பக்கட்டைய கிஷோர், என்னடி கட்ட? எதையாவது கொண்டு அடிச்சிட போறேன். நீ இன்னும் திருந்தவே இல்ல. அடுத்தவன்ட்ட சுரண்டியே உனக்கு பழகிருச்சு இல்ல? அந்த நிலத்துக்கு நீ 3 கோடி தான் கொடுத்திருக்க. அதுக்கு பதிலா நான் உனக்கு 5 கோடி தரேன். எனக்கு அந்த நிலத்தை எழுதி கொடுத்துரு. ஏண்டி என்கிட்ட இல்லாத பணமா? என்ன ஏமாத்தி என்கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பறிச்சு இந்த லெவலுக்கு வந்து நீ இப்படி பேசுறேன்னா நான் விழுந்தும் அட்டிமட்டத்துல இருந்து என்னோட உழைப்புல உயர்ந்தவன். எனக்கு எந்த லெவல் இருக்கும்? என்கிட்ட இல்லாத பணமா உன்கிட்ட இருக்கு? உன் பேச்சை நம்பி ஏமாந்தது ஒரு காலம். அந்த கிஷோர் இப்போ செத்துட்டண்டி. நீ ஏன் இடத்துல ஏன் கண்ணு முன்னாடி நிக்கிறதே முதல் தப்பு. இதுல நான் செலவு பண்ணி வாங்கின நிலத்தை எப்படி நீ கேட்கலாம்? அதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உன்னை பார்க்க எனக்கு உன்னை கண்டந்துண்டமா வெட்டி போடணும்னு தோணுது. வெளியில போடி. இவர் எதுக்கு இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு? இந்த பெண்ணாட எதுக்கு இப்ப வந்திருக்காங்க? இவ யாரு? எக்ஸ்கியூஸ் மீ சார். நிலா. ஐயோ, இவ்வளவு கோவத்துல இருக்காரு. சொல்லு நிலா. நீங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்க இமெயிலுக்கு அனுப்பிட்டேன். அதை எதுக்கும் செக் பண்ணி பாருங்க சார். அது அப்புறமா பாத்துக்கிறேன் நிலா. ஏய், நீங்க ரெண்டு பேரும் இன்னும் கிளம்பலையா? சார், கடைசியா என்ன சொல்ற? அந்த நிலத்தை எனக்கு எழுதி தர முடியுமா முடியாதா? ஏய் முட்டாள், மூச்சு காத்து கூட உண்மையில படக்கூடாதுன்றத தாண்டி உன்னை இப்ப வரைக்கும் கை நீட்டாம இருக்கேன். உன்னை அடிச்சா அது எனக்கு தாண்டி அழுக்கு. சார், வாய மூடு. அசிங்கத்தை தொடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்ன பாக்குற? நான் அந்த நிலத்தை வாங்கினதே என் வருங்கால பொண்டாட்டிக்காகத்தான். கிஷோர், நிலா என்னோட சொத்து. அவளை நீ எப்படா உரிமை கொண்டாடலாம்? டேய், பணத்துக்காக அவளை நீ தூக்கி எறிஞ்ச வந்தானே, அப்புறம் எப்படி நீ உரிமை கொண்டாடுற? கிஷோர், என்ன நீ பொறுப்பேத்திட்டு இருக்க? மேடம், இதெல்லாம் கம்மிதான். இதே உங்களால பொறுத்து கொள்ள முடியலன்னா கஷ்டம்தான். எனக்கு சொந்தமான பொருளையோ இல்ல எனக்கு சொந்தமானவளையோ யாராவது தில்லுமுள்ளு பண்ணி அடையணும்னு நினைச்சா அது யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு உடம்புல உசுறு இருக்காது. மரியாதையா சொல்றேன், 2 பேரும் வெளியில போங்க. கெட் அவுட். சாரி நிலா, அவளை வெறுப்பேற்றுறதுக்காக தான் உன்னை நான் அப்படி சொல்லிட்டேன். உன் மனசு அவங்களபடி ஏதாவது சொல்லியிருந்தா சாரி. நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளு நிலா. அந்த பொண்ணு யாரு சார்? அவங்கள பார்த்தா நீங்க எப்படி கோபப்படுறீங்க? அவ என்னோட அத்தை பொண்ணு தான். சொல்ல போனா என்னோட எக்ஸ். எது? இவ என்ன நம்ப வச்சு காதலிக்கிற மாதிரி நடிச்சு மனவர வரைக்கும் வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாள். என்ன சொல்றீங்க? அவளோட குறிக்கோளே என்ற ப்ராஜெக்ட் எல்லாம் கைப்பற்றதான். கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட எல்லாத்துலயுமே கையெழுத்து வாங்கிட்டா. நானும் அவ தான் என் ஃபியூச்சர் நம்பி அவ சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஆனா அவ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல நிலா. அதெல்லாம் பெரிய கதை. விடு. அவளை வெறுப்பேற்றுறதுக்காக உன்னை வருங்கால கொண்டாடியான்னு சொல்லிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே சார். உன்னை எடுத்து உடுத்துக்கலாமா? உதட்டின் மேலே படுத்துக்கலாமா? உன்னை எடுத்து உடுத்துக்கலாமா? உதட்டின் மேலே படுத்துக்கலாமா? பட்டுப்பூவே குட்டி தீவே விரலிடை தொட வரம் கொடம்பா. ஹைரா ஹைரா ஹைரப்பா, ஹைரா ஹைரா ஹைரப்பா. அடப்பாவி, என்ன பண்றாமே? மச்சான், என்ன நடக்குதுங்க? ஒரே ரொமான்ஸ் தான் போல. அடிங்க வாய மூறா பண்ண. சரி சார், நீங்க மெயில செக் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் வேற சிஸ்டம் பார்க்கறேன். ஓகே நிலா. மெயில செக் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்றேன். ஓகே சார். என் காதல் நீலா என்று வாசல் வரும் அங்க நாள் வந்து நான் என்னில் சுவாசம் வரும். டேய் மச்சான், வலிஞ்சது போதும். வலியுதுடா மச்சான். நான் முன்ன டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டா துடைச்சுக்கோடா. டேய் நாதாரி, உன்னை என்ன பண்றோம் பாடா. வாங்கம்மா. தரகர் உங்க குடும்பத்தை பத்தி எங்ககிட்ட சொல்லியிருந்தாரு. இவரா? இந்த பொண்ணா? இவன் என்னோட மூத்த பையன்மா. இவனுக்கு தான் பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவன் என்னோட 2வது பையன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இன்னைக்கு காலத்துல ஏதோ முக்கியமான எக்ஸாம் இருக்குன்னு அவ போயிட்டா. இவங்க அப்பாவும் ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியில போயிருக்காரு. நாங்க பார்க்க வந்த பொண்ணு இவங்க தானா? ஐயோ இல்லாண்டி, நான் எல்லாம் பொண்ணு இல்ல, என் அக்கா தான் பொண்ணு. இன்னைக்கு நல்ல நாளா இருந்துச்சு, அதான் ஒரு வாட்டி பொண்ணை பார்த்துட்டு போயிடலாம்னு வந்தாங்க. பொண்ணை வர சொல்லுங்க. இந்த வர சொல்றமா. ஆத்தி, இவர் என்ன இப்படி குறுகுறுண்டு நம்மள பாக்குறாரு? கிஷோர், உன் பார்வை எங்க போகுது? உன் கண்ணை ஒழுங்கா வச்சுக்கோ. என்ன இவரு கண்பட்டாம நம்மளே பாத்துட்டு இருக்காரு? இவர் நம்மள இப்படி பார்த்தா நமக்கே என்னமோ பண்ணுது. பேசாம இந்த இடத்த விட்டு ஓடிடுவோமா?
இவதான் நீங்க பார்க்க வந்த பொண்ணு. ஐயோ, பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இந்த பொண்ணா? நேற்று தான் இந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணோட குணம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பொண்ணு என்னோட வாழ்க்கை துணியா வந்தா என் லைஃப் நல்லா இருக்கும் வந்து நேற்று தான் நினைச்சு பார்த்தேன். ஆனா சத்தியமா இந்த பிள்ளைய தான் பொண்ணு பார்க்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதவே உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்கம்மா. என்னம்மா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? அதரா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? அண்ணா குட்டி, நீ என்ன சொல்ற? என்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. என்னது கண்டிஷனா? என்ன ப்ரோ இது கண்டிஷன் சொல்றாரு? அதாண்டா எனக்கு ஒண்ணும் புரியல. தரகர் நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. போச்சா, இந்த சம்பந்தமும் போக போகுது. நம்ம பிள்ளைக்கு பிடிச்சிருக்கண்டா, நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் சக்தி. இருங்கம்மா, கண்டிஷனுக்கு ஓகே சொல்லி தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? எங்களுக்கு தரகர் அப்படி எதுவும் சொல்லலையே. சொல்லலையா? அதெல்லாம் பரவாயில்லையா, என்ன கண்டிஷன் சொல்லு. என் தங்கச்சி எப்பவும் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். சோ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவர் வீட்டோட மாப்பிள்ளையா தான் நான் எதிர்பார்க்கிறேன். வாட்? என்னடா இது வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்லி கேக்குறாங்க? தம்பி, நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க புகுந்த வீட்டுக்கு போறதுதான் பழமை. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுன்றது நல்லதில்ல தம்பி. சக்தி, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி வரதட்சணையா நீங்க 1 ரூபா கூட தரத்தவில்லை. அதை ஒரு நாளுமே நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். உங்க தங்கச்சியை மட்டும் கொடுத்தா போதும். அவங்கள எந்த குறையும் இல்லாம நான் பாத்துப்பேன். ஆமா தம்பி, எங்க வீட்டு பொண்ணு மாதிரி நாங்க நல்லா பாத்துப்போம். ஆனா ஒரு பையன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது சரியில்லை தம்பி. மன்னிச்சிருங்க, இதுதான் என்னோட முடிவு. என் தங்கச்சி எப்பவுமே என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். ஏண்டா ப்ரோ, கொஞ்சம் மட்டும் இவர் கண்ணு முன்னாடி தான் குடும்பம் நடத்தணும்னு சொல்லுவார் போல. நீ வர சும்மா இல்லடா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களை தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அண்ணா எடுக்கிற முடிவுதான் என்னோட முடிவும். என் அண்ணா என்ன செய்தாலும் அது சரியா தான் இருக்கும். அண்ணா சொன்ன மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதா இருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். இல்லன்னா நீங்க கிளம்பலாங்க. என்னோட முடிவும் என் தங்கச்சியோட முடிவும் இதுதான். உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதம்னா கல்யாணத்துக்கான ஏற்பாடு பார்க்கலாம். இல்லன்னா கிளம்புங்க. சக்தி, என்னையா, இவங்க குடும்பம் நல்ல குடும்பம். இவங்க குடும்பத்துல பொண்ணை கட்டி கொடுத்தா சந்தோஷமா பாத்துப்பாங்க. அவளுக்கு எந்த குறையும் வராது கண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. ஆமா, இதுதான் என்னோட முடிவு. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் சரி, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவர் வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருக்கணும். இதுல எந்த மாற்றமும் கிடையாதுமா. இது எந்த விதத்துல நியாயம்? உங்க தங்கச்சியை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்களா? அவங்களுக்கு கண்டு ஒரு சுதந்திரத்தை கொடுக்காம ஏன் இப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க? இதெல்லாம் சரியாப்படுதா உங்களுக்கு? போது, நிறுத்துறீங்களா? வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா மட்டும்தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா அவன் சொல்லிட்டான். உங்களை யாரும் கட்டாயப்படுத்துறாங்க. உங்களுக்கு உடன்பாடு இல்லையா நீங்க கிளம்பலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம அண்ணாவை பற்றி பேசாதீங்க. இதுக்கு மேல என்ன பேச வேண்டியிருக்கு? வாயா போலாம். மிஸ்டர் மச்சான், சும்மா இருடா, பம்பு எடுத்து வச்சிடாது. இப்ப சொல்றேன், உங்க தங்கச்சி தான் ஏன் பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் கிடையாது மச்சான். மாப்பிள, என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. வீட்டோட மாப்பிளையா இருக்கிறதுன்னு சொன்னா நானே நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். மச்சான், நான் ஒரு ஆம்பளை. வீட்டோட மாப்பிளையா இருக்கிறது அது எனக்கு கௌரவ குறைச்சல். ஓஹோ, உங்களுக்கு இது கௌரவ குறைச்சல்னா அப்ப நான் மட்டும் எப்படி உங்க வீட்டுல தங்குறது? ஒரேடியா வீட்டோட மாப்பிளையா இருக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க எப்பெல்லாம் இங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்பெல்லாம் நான் வந்து தங்க மாட்டேன்னு சொல்ல வரலையே. நான் இதை சீரியஸா தான் சொல்றேன். உங்க தங்கச்சியோட நல்ல குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட நல்ல பொண்ணை நான் மிஸ் பண்ண விரும்பல. சோ இவங்க தான் என் பொண்டாட்டி. வாடா போயிடலாம். உங்க தங்கச்சி வாயாலேயே உங்களை விட என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வச்சு காட்டுட்டுமா? ஹலோ மிஸ்டர், உன்னால முடிஞ்சா அதை செய்து பாடுறா பார்க்கலாம். சவாலுக்கு நான் ரெடி மச்சான். மச்சான், இன்னையில இருந்து கலண்டரை எண்ணிட்டு இருங்க. இன்னும் எண்ணி 30 நாள்ல என்னத்தான் பிடிச்சிருக்கன்னு சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவ கழுத்துல தாலி கட்டி அவளை என் பொண்டாட்டியா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அதே மாதிரி நீயும் கலண்டரை எண்ணிக்கூடா. இன்னும் 30 நாள்ல என் தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா, அதுவும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற மாதிரி ஒருத்தனை பார்த்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுல யாரு ஜெயிக்க போறான்னு பாத்துடலாம். ஓகே, பாத்துடலாமே. பொண்டாட்டி, இன்னும் 30 நாள் தான். உன்னை இங்க இருந்து உன்னோட சம்மதத்தோடய கூட்டிட்டு போவேன். பொண்டாட்டி, 30 நாளையில உங்க புருஷன் உங்களை வந்து கூட்டிட்டு போயிடுவேன். சரியா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. யாருக்கு யார் பொண்டாட்டி? உனக்காக நான் காத்துட்டு இருக்கணுமா? போயா. நீங்க கோவப்பட்டாலும் ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. 30 நாளைக்கு அப்புறம் சந்திக்கலாம். இப்ப கிளம்பு. ஓகே மச்சான். மச்சினிச்சி பரட்டா. பொண்டாட்டி வரேன். பரட்டா மச்சான். டேய் போதுண்டா, வாடா. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. போயா. சரி, நானே ஒரு பேரை வச்சுக்கிறேன். உங்க கண்ணத்துல இருக்கிற இந்த மச்சத்தோட நீங்க கோவப்படும் போது ரொம்ப கியூட்டா இருக்கிறீங்க அம்முக்குட்டி. சரி, மாமா போயிட்டு வரேன். அம்முக்குட்டி, லவ் யூ. சரி, மாமா போயிட்டு வரேன். அம்முக்குட்டி, லவ் யூ. நிலா, சொல்லுங்க.
நான் சொல்றது தப்பா எடுத்துக்காத. உங்க அண்ணா நடந்துக்கிறது சரியா படுதா? ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? இந்த கண்டிஷன் எல்லாம் ரொம்ப டூ மச்சா. ஒரு ஆம்பளையே வீட்டோட அப்படியா வச்சுக்கிறது நல்லாவா இருக்கும்? இது உனக்கு தப்பா தோணலையா? என் ப்ரோவுக்கு உங்க அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு போறான். இல்லாட்டி அவன் அவமதிக்கிற இடத்துல அவன் ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டான். எனக்கு இந்த அளவுக்கு சவால் விட்டுட்டு போறான்னா உங்க அக்காவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா. உங்க அண்ணாவுக்கு நீ பேசி பிரிய வைக்கலாம் தானே? நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? என் அண்ணாவை பற்றி தெரியாம நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க அப்பா இருந்தும் இல்லாம வளர்ந்தவங்க. என்ன சொல்ற? உங்களுக்கு என் அண்ணா பற்றி அப்படி என்ன தெரியும்? இன்னைக்கு தான் என் அண்ணாவை நீங்க பாத்துருக்கீங்க, அதனாலதான் என் அண்ணாவை இப்படி குறைச்சு மதிப்பிடுறீங்க. நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வசதியா நல்ல நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எங்க அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு சொத்தம் நினைக்கிறீங்களா? அவரோட நிலைமையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லங்க. இதெல்லாம் என் அண்ணா 10 வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சது. என்ன சொல்ற? அப்ப உங்க அப்பாங்க பின்னால நாங்க 3 வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்க அம்மா கஷ்டப்படுறதாலயோ என்னமோ அந்த வசதியான ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என் அக்காவுக்கு அவன் மட்டும்தான் அவன் ஓடிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு முன்னாடி எங்களை நல்லபடியா வாழ வைக்கணும் வைராக்கியத்துல இப்ப வரைக்கும் அவன் ஓடிட்டு இருக்கான். அவன் சின்னல இருந்து கஷ்டப்படாத நாளே இல்ல. அவன் கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க நாங்க. ஆனா எங்களை எதுக்காகவும் அவன் கஷ்டப்பட விட்டதில்ல. எங்களுக்கு சின்னதா அடிபட்டா கூட அதை அவனால தாங்கிக்க முடியாதுங்க. அதுலயும் அக்காண்டா அவனுக்கு ஸ்பெஷல். அது மட்டும் இல்ல, எங்களுக்காக ஓடினதோட அவனும் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கொண்டு அவனும் நல்லபடியா படிச்சு இப்ப டிஎஸ்பியா இருக்கான். இன்னைக்குமே என் அண்ணன் உடம்பு வலியாண்டு ஒரு நாளும் வீட்டுல படுத்தது இல்லைங்க. இன்னைக்கு உங்களோட அண்ணா தன்னோட சுயமரியாதைக்காகத்தான் இவ்வளவு பேசியிருக்காரு. ஆனா என் அண்ணா என் அக்காவோட நல்லதுக்காகத்தான் எது வேணாலும் பண்ணுவான். ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் அண்ணா அப்படி ஒரு முடிவெடுத்திருக்கானா அதுக்கு பின்னால என்னமோ காரணம் இருக்கிறபடியாலதான் அவன் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான். சின்னல இருந்து இப்ப வரைக்கும் அக்காவை தனியா அங்கேயும் விட்டது கிடையாது. ஏன்னா அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கான். ஈஸியா உங்க அண்ணா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு போயிட்டாரு. நீங்க பிறந்ததுல இருந்து ஏசி ரூம்ல தான் இருந்திருப்பீங்க. ஏசி ரூமுக்குள்ள இருந்து கஷ்டப்படாம படிச்சு வளர்ந்து இந்த நிலைமையில இருக்கிற உங்களுக்கு எப்படின்னா 10 வயசுலயே வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்கிற என் அண்ணனுக்கு எவ்வளவு இருக்கு? மன்னிச்சிரு நிலா. உன் அண்ணனை பற்றி தெரியாம நான் அப்படி பேசிட்டேன். சரி அழாத. என் அண்ணனுக்கு உலகமே அக்கா தான். அவன் வெளியில எங்கேயாவது போகணும்னா கூட அவன் முகத்துல முடிச்சிட்டு தான் போவான். அவன் வரும்போது வீட்டுல அக்கா இல்லைன்னா அவன் எவ்வளவு பதறி போயிடுவான் தெரியுமா? இன்னைக்கு உங்க அண்ணா பேசுறது எனக்கே கோபத்தை உண்டாக்கிச்சு. என் அக்காவுக்கு தேவையான எல்லா சுதந்திரத்தையும் அவன் இங்கேயே எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கான். அதே மாதிரி என் அக்காவும் அண்ணா குட்டி இல்லாம அவன் எங்கேயுமே தனியா போக மாட்டாள். நான் தெரியாம தான் கேட்கறேன். இந்த சமுதாயத்துல காலகாலமா பொண்ணுங்க தானே பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுல போய் வாழ்றாங்க. எந்த ஆம்பளையாவது தான் கட்டிக்கிட்ட மனைவிக்காக அவளோட பிறந்த வீட்டுல வந்து வாழ்றானா? சொல்லுங்க பாப்போம். பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம், ஆம்பளைகளுக்கு ஒரு நியாயமா? உன்னோட வேதனை எனக்கு புரியுது. அழாத நிலா. நான் உங்க அண்ணனை பற்றி தெரியாம பேசிட்டேன். சாரி. இதுவரைக்கும் எங்களோட அப்பாவோட நினைப்பு வராமத்தான் எங்க அண்ணா எங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. அவனும் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்தா என்னையும் என் அக்காவையும் நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆள் இன்னைக்கு இருந்திருந்தா கூட எங்களை இந்த அளவுக்கு நல்லா பாத்துருக்க மாட்டான். எங்களுக்கு இப்படி ஒரு அண்ணா கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னைக்கு இந்த இடத்துல வேற யாராவது என் அண்ணாவை பற்றி இப்படி பேசியிருந்தா வாயை கிழிச்சிருப்பேன். அப்ப எதுக்கு ப்ரோ பேசும்போது நீ அமைதியா இருந்த? அந்த இடத்துல என் அக்காவுக்கு ஒரு வேளை அவரை பிடிச்சிருந்தா அதோட அவர் உங்க அண்ணா உங்களுக்காகவும் தான் நான் பொறுத்துக்கிட்டேன். எனக்காகவா? அன்னைக்கு என்ன நிரந்தரமா அவன்கிட்ட இருந்து காப்பாத்தீங்க. அந்த ஹெல்ப்பை என்னால என்னைக்கும் மறக்க முடியாதுங்க. அதனாலதான். ரொம்ப நல்ல மனசுதான். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு நிலா. நீ அழாத. ப்ரோவுக்கு உன் அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கடி, அதனாலதான் அவன் இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். சரி, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழாத. கண்களை மூடிக்கொண்டு இன்று நீ ஏங்க வைத்தான் தோளிலே என்னை தாங்கவே ஒரு தாயை போல வந்தாய் நீயே உயிரே என் உயிரே. தரகரே, நீங்க நல்ல ஆள் தானே? அவங்க வீட்டு பொண்ணுக்கு வீட்டோட மாப்பிளையா பாக்குறதா கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதையே எங்க கிட்ட சொல்லல. அம்மா, உங்ககிட்ட இருந்து இந்த உண்மையை மறைச்சது தப்பு தான். அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுமா. நம்ம தம்பிக்கு ஏத்த பொண்ணா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஒரு சோழி சுரட்டம் இல்லாத பொண்ணு. அதுக்காக என் பையனை வீட்டோட மாப்பிளையா அனுப்ப முடியுமா? அம்மா விடுங்கம்மா. அவங்க எவ்வளவு பெரிய கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு பாத்தியா? இந்த சம்பந்தம் நமக்கு செட் ஆகாதுடா. தரகரே, என் பையனுக்கு வேற நல்ல பொண்ணா பாருங்க. வசதி இல்லாட்டி கூட பரவாயில்ல, பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும். சரிங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம். எனக்கு வேற எந்த பொண்ணு நீங்க பார்க்க வேணாம். என்னையா சொல்ற? எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் முடிவே பண்ணிட்டேம்மா. அவதான் என் பொண்டாட்டி. இந்த வீட்டோட மருமகளும் அவதான். என்னையா பேசுற நீ? நீ அப்ப வீட்டோட மாப்பிளையா போயிருக்க போறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. என்னடா குழப்பிட்டு இருக்க? அந்த பிள்ளைக்கு வீட்டோட மாப்பிளையா தானே பாக்குறேன்னு சொன்னாங்க. அம்மா, உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணோட குணம் அப்படின்னு எனக்கு நேற்றே தெரியுமா. என்ன ப்ரோ சொல்ற? ஒரு ஆட்டுக்குட்டிக்கே அடிபட்டதுக்கே அந்த துடி துடிக்கலாங்க. அப்பவே அந்த பொண்ணோட மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எதிர்பார்க்கிற பொண்ணு அவதாமா. அந்த பொண்ணு என் லைஃப்ல வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கடா. ஆனா உன்ன வீட்டோட மாப்பிளையா என்னால எப்படி அனுப்ப முடியும்? இந்த வீட்டுலதான் இந்த வீட்டு மருமகளா அந்த பொண்ணு வந்து வாழுவா. அது எப்படிடா முடியும்? அவங்க அண்ணன் முறை அந்த பிள்ளையால என்ன செய்ய முடியும்? அவ மனசை மாத்துறது என்னோட பொறுப்புமா. எனக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணோட மனசை மாத்திடுவேன். சரியா? உன்னோட விருப்பத்துக்கு நானும் அப்பாவோ எதிர்மாறா நிக்க மாட்டோம். தரகரே, நீங்க போலாம். சரிங்கம்மா. ப்ரோ, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த விஷயத்துல நீ தோத்து தாண்டா போக போற. தோல்வியா எனக்கா? அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் வரண்டா. அதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? என்ன ஆனாலும் சரி, என் அம்முக்குட்டியே என் பொண்டாட்டி ஆக்குறதுக்காக அவளோட அண்ணனை எதிர்க்கவும் நான் தயார் தான். வேணாண்டா ப்ரோ. அவங்க அண்ணன் யாரு தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? டேய், அவர் டிஎஸ்பிடா. அவரோட தங்கச்சிக்கிட்ட நீ பம்ப் பண்ணிட்டு இருந்த. உன்னை போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவாருடா. டேய் தம்பி,
ஏய் அம்முக்குட்டி கையாளவனா நான் சாவினை தவிர அவளோட அண்ணன் மட்டும் இல்லடா. அப்பனே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிட்டுடா. இனி ஒரே என்ஜாய் தான். பாத்து ப்ரோ, லவ் பண்றேன்னுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விழுந்துடாதடா.